வந்தவன் போனவன்லாம் பேசுகிறான், நேற்று கட்சி துறக்குகள்லாம் பேசுகிறான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுக ஒரு மோசமான கட்சி. இது யாராவது திட்டி பேசி இதுக்கு ஏதாவது துரோகம் பண்ணோன்னு நினச்சா இது ஒரு மாதிரியான கட்சி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிஜேபிக்காரங்க இங்கிலீஷில் பேசினார்னா காது கொடுத்து கேட்கவே முடியாது. நாங்கள்லாம் பார்லிமெண்ட்டில் பார்த்தோம், இந்தியை இங்கிலீஷ் மாதிரி பேசுவான், இங்கிலீஷை ஹிந்தி மாதிரி பேசுவான். அது அவர்களுக்குடைய கலை. ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிற ஒரு தகுதி இருந்தது என்ற காரணத்தினால்தான் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி பிறவிக்கு பிறகு ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் அங்கே இல்லை. அதை வைத்துக்கொண்டு என்ன ஆணவமாக பேசினார் நம்ம யார்? தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதான். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, இந்தியை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு அனுமதியே கொடுக்க முடியாது, உனக்கு உரிமையே கிடையாது. இனிமேல் அந்தந்த மாநிலத்தில் அவர்கள் விரும்புகிற மொழி தான் படிக்கணும், இந்திய படி நீ கம்பல் பண்ணாதே என்று இந்தியாவிற்கே ஒரு புதிய தீர்ப்பை தமிழ்நாட்டின் சார்பாக, தமிழகத்தின் சார்பாக இனிமேல் எவங்கிட்டையும் போய் நம்ம இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைலாம் பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணா காலத்திலே கூட இது நடக்கல, கலைஞர் காலத்தில் கூட இது நடக்கல. ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் அண்ணா ஆரம்பித்து விட்ட இந்த இருமொழி கொள்கை இனி தொடர்ந்து தமிழ்நாட்டிலே நீடிக்கும் என்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இங்கே நம்ம வரி பணத்தில் நம்ம வீட்டு சோரத்துன்னுட்டு சைதாப்பேட்டை தொகுதியில், இவருடைய தொகுதியில் இருக்கிற ராஜ்பவனில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். பதவி போய் 8 மாதம் ஆகுது. மானம் ஈனம் சூடு சொரணம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கார். ஜட்ஜு கூட 62 வயசு ஆகி அடுத்த நாள் ரிட்டையர் ஆனால் சீட்டில் போய் உட்கார முடியாது. போலீஸ் ஆஃபீஸர் டிஜிபியாக இருந்தால் கூட ரிட்டையர் ஆனால் அடுத்த நாள் கையில் ஒரு 12 பைசா இருந்தால் மார்க்கில் கரிமீன் வாங்கணும். ஆனால் இந்த கவர்னர் மாத்திரம் பதவி போய் ஏறத்தாழ 9 மாதம் ஆகுது உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த கவர்னர் கொஞ்சமான தொல்லையாக கொடுத்தார், ஒரு பேரலல் கவர்மெண்ட்டே நடத்தினார். நாம் நிறைவேற்றிய சட்டங்களுக்கெல்லாம் கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னார். இதே வேறு யாராவது இருந்தால் கவர்னர் இடத்துல போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆனால் கலைஞரின் மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நீ என்னடா உன்னையும் பார்ப்போம் உங்க அப்பனையும் பார்ப்பேன், சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது என்று சொல்லி வாதாடி அவர் மட்டுமல்ல இந்தியாவுக்கே உரிமை வாங்கி கொடுத்த தலைவராக தளபதி மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு இருக்கிறார். நீ கவர்னர் கையெழுத்து போட்டாலும் ஜனாதிபதியே போடலனாலும் நம்ம சட்டம் நிறைவேற்றலாம் என்ற உரிமையை அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை ஆர்டிகல் 142 என்ற ஒரு பிரிவு சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டு காலத்தில் இதுவரையில் ஆர்டிகல் 142 was not invoked. இதுவரையிலே அது பயன்படுத்தப்படவில்லை. முதல் முறையாக அம்பேத்கர் எந்த நோக்கத்துக்காக அந்த ஆர்டிகல் 142 எழுதினாரோ அதன் மூலமாக இந்தியாவுக்கே உரிமை பெற்ற கொடுத்த தலைவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவிலேயே ஒரு தலைவி மரணத்துக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் 1 கோடி ரூபாய்க்கு இட்லி தோசை சாப்பிட்ட ஒரே கூட்டம் எடப்பாடி கும்பலை தவிர வேறு யாரும் கிடையாது. ஒரு சாதாரண தெருவில் ஒருத்தர் செத்து விட்டா கூட அன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டோம், அவ்வளோ வருத்தம் இருக்கும். ஆனால் இந்த பயலுக்கு பிச்சைக்கார பையன் தியேட்டரில் டிக்கெட் விற்றுவேன், கள்ள டிக்கெட்டியை விற்றுவேன். அந்த அம்மாவால் தானே எல்லாரும் வந்தீங்க. குறைஞ்சபட்சம் 70 நாள் சாப்பிடாம செத்தாடா போவீங்க. 1 கோடிக்கு மேலே இட்லி சாப்பிட்டான்னு ஆறுமுகம் கமிஷன் எழுதி வச்சிருக்கு. நாங்கள் சொல்ல, இவங்க போட்ட கமிஷன்லேயே ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்படிப்பட்ட எடப்பாடி இன்றைக்கு நம்மை பார்த்து சவால் விடுகிறார். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. காரணம், இந்த கட்சியில் இருக்கிற கடைசி தொண்டை கூட சோர்வா இருப்பான். இங்கே மாசு அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் என்றால் அவருடைய துறை இன்றைக்கு இந்தியாவிலேயே மெடிக்கல் ஹப் என்று சொல்லப்படுவது தமிழ்நாடு தான், சென்னை தான் என்று சொன்னால் அதுக்கு நம்முடைய அமைச்சராக இருக்கிற மாசுக்கும் அந்த பெருமை உண்டு. அவரை வழி நடத்துகிற தலைவர் தளபதிக்கு அந்த பெருமை உண்டு. இதுதான் தாங்க முடியவில்லை. எடப்பாடிக்கு நாமும் தான் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம், 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்தோம். அவருடைய ஆட்சியிலே இவ்வளவு நடைபெறுகிறது. நம்முடைய ஆட்சி ஒரு டெட் பாடி ஆட்சியாகத்தானே இருந்தது என்று எடப்பாடிக்கு வைத்தறிச்சல். அதனால்தான் சொல்லுகிறார், திமுக ஆட்சியிலே இந்த 4 ஆண்டு காலம் என்ன சாதித்தார் என்று கேட்கிறார் எடப்பாடி. அவருக்கு கண் இருந்தால், காது இருந்தால், இங்கே 2, 3, 4 தாய்மார்களை மாசு அழைத்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாதனை எடுத்து சொன்னார்கள். இதெல்லாம் யாருடைய ஆட்சியில் நடைபெற்றது? உங்களுடைய ஆட்சியா? அம்மா அம்மா என்று மூச்சுக்கு 32 வாட்டி சொன்னீர்களே, அந்த அம்மையாருடைய ஆட்சியில் அது நடைபெற்றது. எல்லாம் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலே தான். இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று கேட்டால்,
நம்மையெல்லாம் உருவாக்கி 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த இயக்கத்தை வழிநடத்தியவர் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள். அவர்தான் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலிலே பெண்களுக்காக பல திட்டங்களை அறிவித்தார். 1969 அண்ணா மறைந்தவுடன் ஆட்சி பொறுப்புக்கு வந்த கலைஞர் அவர்கள் தான் பராசக்தியில் எழுதிய அந்த கதாபாத்திரத்தை எப்படியெல்லாம் தமிழ்நாடு மக்கள் பூராவிலும் பராசக்தியை பார்த்துவிட்டு கண்ணீர் வடிக்காதவன் இதயம் இல்லாதவன் என்றுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு படம். ஒரு இளம் விதவை வாழ்க்கையிலே கணவன் இறந்த பிறகு எப்படியெல்லாம் துன்பப்படுகிறார் என்பதை 1952 தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தியிலே வசனம் எழுதி காட்டினார். அந்த கலைஞர் 69 ஆட்சிக்கு வந்தவுடன் அதில் ஒரு வசனம் சொல்வார். தமிழ்நாட்டிலே தாலி அறுத்தவர்களுக்கெல்லாம் ஆப்பக்கடை தான் தாசில் உத்தியோகம் என்று ஒரு வசனம் வரும். ஆக அப்பொழுதெல்லாம் பெண்கள் விதவைகளாகிவிட்டால் படிப்பில்லாத காரணத்தால் வேலைக்கு போக முடியாது. அவர்களுக்கு தெரிந்த ஒரே தொழில் சமைப்பது தான். ஆக ஆப்பக்கடை வைத்து பிழைப்பு நடத்தியவர்கள் அந்த காலத்திலே இருந்தார்கள். அதை மனதிலே வைத்து ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அரசிலே பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் மறைந்து விட்டால் 10,000 ரூபாய் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை முதலில் இந்தியாவிலேயே 1970 அறிவித்த தலைவர் கலைஞர் அவர்கள். அன்றைக்கு 10,000 தான், இன்றைக்கி 5 லட்சம். அன்றைக்கு 10,000 என்று அறிவிக்கப்பட்ட அந்த திட்டம் இன்றைக்கு ஒரு அரசு ஊழியர் மறைந்து விட்டால் 5 லட்சம் வாங்குகிறார்களே அந்த அரசு ஊழியர்கள், அவருடைய குடும்பத்தினர் நிர்கதியாக அந்த பெண்கள் வீதியில் நிற்கக்கூடாது என்பதற்காக அன்றைக்கே திட்டத்தை வகுத்தார். இதுபோல் பல திட்டங்களை அவர் வகுத்து கொடுத்தார். அதில் ஒன்றை நான் நேரடியாகவே அப்படி அனுபவித்தவர்கள் எந்த அளவுக்கு பெண்கள் விசுவாசமாக நன்றியோடு கலைஞருக்கு இருந்தார்கள் என்பதை ஒரு நிகழ்ச்சியை நான் நேரிலே கண்டேன். 1976 உங்களுக்கெல்லாம் தெரியும், எமர்ஜென்சி நேரம். 7 ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருந்த கலைஞர் ஆட்சியை கலைத்தார்கள். ஆனால் ஏதேதோ காரணங்களை மற்றவர் சொன்னார்கள், ஊழல் என்று நம் மீது தவறான பிரச்சாரத்தை செய்தார்கள். ஆனால் உண்மையிலே அன்றைக்கு ஆட்சியை எதற்காக கலைத்தார்கள்? இந்தியா பூராவிலும் இருக்கிற இன்றைக்கு காங்கிரஸ் நம்மோடு கூட்டணியில் இருக்கிறது. ஆனால் வரலாறைத்தான் நான் சொல்கிறேன் தவிர வேறொன்றும் இல்லை. அந்த எமர்ஜென்சி நேரத்தில் இந்தியா பூராவிலும் மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டார்கள். இந்திராவை மடி மீது வைத்து வளர்த்த முராஜி தேசாயே சிறையில் அடைக்கப்பட்டார். ஜெயபிரகாஷ் நாராயண் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியா பூராவிலும் இருக்கிற மூத்த தலைவர்கள் வாஜ்பாயிலிருந்து அத்தனை பேரும் அடைக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கலைஞர் இருந்தார். இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு காமராஜரையும் கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்ட நேரத்தில் தலைவர் முடியவே முடியாது, எமர்ஜென்சியை எதிர்க்கக்கூடிய தலைவருக்கு இன்னொரு ஆஃபரையும் வைத்தார் அம்மையார் அவர்கள். எமர்ஜென்சியை நீங்கள் எதிர்க்காவிட்டால் இன்னும் ஓராண்டு காலத்திற்கு உங்கள் பதவியை நீடித்து தருகிறோம், காமராஜரை மட்டும் நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று சொன்னபோது இந்த கடிதம் வந்த அடுத்த நாள் பல பேருக்கு இந்த விவகாரம் அந்த காலத்திலே செய்திகள் வந்தது. ஆனால் இப்போ அது வரலாறு யாரும் எழுதுறதில்லை, காங்கிரஸ்காரங்களும் பேசுறதில்லை, பத்திரிகைக்காரனும் எழுதுறதில்லை, ஊடகங்களும் சொல்கிறதில்லை. ஒரு நாள் காலையிலே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், முதலமைச்சராக இருந்த கலைஞர் முதலமைச்சருடைய காரிலே போகாமல்
தனியாக ஒரு நண்பருடைய காரிலே கோபாலபுரத்து வீட்டினுடைய பின்பக்கமாக ஏறிக்கொண்டு திருமலை பிள்ளை தெருவில் இருக்கிற பெருந்தலைவர் காமராஜருடைய வீட்டுக்கு பக்கத்தில் நம்பர் மாசுக்கு தெரியும் சௌரிராஜன் என்ற ஒரு டாக்டர் இருந்தார். அவர்தான் காமராஜருக்கு டாக்டர். 3 முறை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தார். தியாகராய நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர்தான் காமராஜருடைய மருத்துவர். அவருடைய வீட்டுக்கு தலைவர் அவர்கள் சென்று தலைவர் வந்திருக்கிறார் என்றவுடன் காமராஜரும் நடந்தே சென்று அந்த வீட்டுக்குள்ளே போய் கலைஞரை சந்திக்கிறார். சந்தித்த போது கலைஞர் சொல்கிறார், உங்களை கைது செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவு போடுகிறார்கள். எனவே உங்களை கைது செய்துவிட்டு நான் ஆட்சியில் இருக்க விரும்பவில்லை. ஆகவே உங்களுடைய அனுமதியை பெற்று நான் ராஜினாமா செய்யலாம் என்ற முடிவோடு வந்திருக்கிறேன். உங்களுடைய அனுமதி தேவை என்று சொன்னவுடன் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், நீ ஆட்சியில் இருக்கிறதானதுப்பா, நான் வெளியிலே இருக்கிறேன். இல்லை என்றால் நானும் ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஆகவே ராஜினாமா செய்ய வேண்டாம் என்று கலைஞரை கட்டிப்பிடித்து கொண்டு, காமராஜரை பார்த்தவர்களுக்கு தெரியும் 6 அடி உயரம், ஆஜானுபாகமான உயர். ஆனால் கலைஞர் அவர்கள் குள்ளமானவர். கலைஞரை அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டு அவருடைய தலை காமராஜருடைய இதயத்துக்கு நேகாரக்கும் அந்த புகைப்படம் ஒரு அற்புதமான புகைப்படம் இன்றைக்கும் திருமலைப்பிள்ளை தெருவிலே அவருடைய நினைவு மண்டபத்தில் இருக்கிறது. அந்த காட்சி வரலாற்றிலே இடம்பெறக்கூடிய ஒரு காட்சி. அப்பொழுது கலைஞர் அவர்கள் நீங்கள் சொல்லுகிற காரணத்தினால் நான் இருக்கிறேன் என்று ஆட்சியில் இருந்தார். அந்த கோபமடைந்த இந்திரா காந்தி அம்மையார் 6 மாதத்திற்கெல்லாம் ஆட்சியை கலைத்தார். ஆக நம்முடைய ஆட்சியை அந்த பெருந்தலைவர் காமராஜர் அந்த இயக்கத்திலே வீட்டிலே படுத்தார். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மறைந்து விட்டார். கலைஞர் மட்டும் அன்றைக்கு அவரை ராஜினாமா செய்திருந்தால் சிறை கைதியாகத்தான் காமராஜர் செத்திருப்பார். செத்ததே நாட்டுக்கு தெரியாமல் இருக்கும் எமர்ஜென்சி நேரத்தில். ஆக அப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் எமர்ஜென்சி நேரத்திலே ஜூன் மாதம் 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் உங்களுக்கெல்லாம் தெரியும். 1ஆம் தேதி கலைஞரோடு எமர்ஜென்சி நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவரோடு ஓராண்டு காலம் நான் கூடவே இருந்தவன். யார் யார் அவரோடு கூட இருக்கிறார்களோ அவரெல்லாம் கைது செய்யப்படுவார்கள். போடி சுருளிவேலு என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அவரை மிசாவிலே பிடித்து விட்டார்கள். அதற்கடுத்து நம்முடைய இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்னோடு கல்லூரியில் ஒன்றாக படித்த என்னுடைய 6 பேர் நண்பர் TR பாலு அவர்கள் சென்னை மாவட்டத்தினுடைய துணை செயலாளர். அவர் கலைஞரோடு போய் கொண்டிருந்தார். இதே மே மாதம்தான் இன்னும் பசுமையாக நினைவிருக்கிறது. மே மாதம் 5ஆம் தேதி கலைஞரோடு போய் கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தால் அவரையும் கைது செய்வதற்கு மிசாவிலே காவல்துறையின் முடிவெடுத்து விட்டார் என்று தலைவருக்கு தகவல் வருகிறது. நான் மே மாதம் 2ஆம் தேதி வேலூர் ஜெயிலில் இருந்து விடுதலையாகி நேரடியாக கோபாலபுரத்திற்கு போய் தலைவரை சந்திக்கிறேன். அப்பொழுது தலைவர் சொன்னார், 2-3 நாளில் பாலு போயிடுவாங்க, அதுக்கு பதில் நீ தான் ஏன் வரணுன்னார். நான் அப்போ தான் ஜெயிலேருந்தே வந்திருக்கிறேன். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஜெயிலுக்கு போனவன் மே மாதம் 2ஆம் தேதி தான் வர்றேன். வந்த உடனே பாலு ஜெயிலுக்கு போயிடுவான், நீ தான் ஏன் வரணுன்னார். உடனே அவருடைய காரில் அன்றைக்கு ஏறியவன் எமர்ஜென்சி முடிகிற வரை அவர் கூடவே நாடு முழுவதும் பயணித்தவனாக, அதுதான் என் வாழ்நாளில் நான் MP சேர்மன் எவ்வளோ பதவியில் இருந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த ஓராண்டு காலம் அவரோடு பயணித்ததை என் வாழ்நாளில் மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். அந்த காலகட்டத்திலே தான் ஜூன் மாதம் 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் வருகிறது. 1ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதுகிறார் முரசொலியிலே. இந்திரா காந்தியை கண்டித்தோ எமர்ஜென்சியை கண்டித்தோ அல்ல, அண்ணாவுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பை வைத்து முரசொலியிலே ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் சென்சார் அலுவலகத்துக்கு போகிறது. மாலை 5 மணி 6 மணிக்கெல்லாம் கடிதத்தை எழுதி முடித்து விட்டு, எப்பொழுதும் முரசொலியிலே கடிதம் எழுதி முடித்து விட்டு கலைஞர் அவர்களோடு நானும் தலைவரும் மெரினா கடற்கரையில் போய்
அந்த லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் தான் உட்கார்ந்துருப்போம். 2 பேர் தான் இருப்போம். எனக்கு பயமாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு பெரிய தலைவர், இவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாம் நம்மளை உதைப்பான். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் இருக்கும். அந்த காலகட்டத்திலே கூட நொச்சுக்குப்பத்தில் இருக்கிற மீனவ நண்பர்களும் மற்றவர்களும் சொத்து கண்ணுக்கு தெரியாமல் நிற்பாங்க. போலீஸ்காரன் எங்களை பார்க்குற மாதிரி வந்து உளவுத்துறை நிற்பான். தலைவர் கவலையே படப்பட்டார். அப்படி அவனுக்கு அமைதியே உட்கார்ந்து கொண்டு அவர் 10 மணி வரலும் பேசிக்கிட்டு இருப்போம். 10 மணிக்கு கொண்டு போய் அப்பொழுது அண்ணாமலைபுரத்திலே கலைஞர் இருந்தால் அவருடைய வீட்டில் விட்டுட்டு போவோம். வீட்டுக்கு போன உடனே தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, சென்சாரில் உடன்பிறப்பு என்ற வார்த்தையும் கடைசியில் மூக்கான் போடுவார்ல, அந்த 2 வார்த்தையை விட்டுட்டு மொத்தத்தையும் அடிச்சிட்டாங்க. யாருடைய எழுத்தை? அவருடைய வசனத்தை பேசி இந்த நாட்டிலே உருவானவர்கள் தான் எம்ஜி ராமச்சந்திரனும் சிவாஜி கணேசனை போன்ற பல நடிகர்கள். அவர் எழுதிய வசனத்தை பேசி, அவர் எழுதிய வசனத்தை படித்து டாக்டரேட் பட்டவன்லாம் இருக்கிறான். அப்பேற்பட்ட கலைஞருடைய எழுத்தை எவனோ வடநாட்டிலிருந்து வந்த ஒரு அதிகாரி அடிச்சிடுறான். கலைஞருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடனடியாக முரசொலி அலுவலகத்திற்கு வந்து அடுத்த நாள் 2ஆம் தேதி சென்சார் அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம் நடத்துவது என்று கலைஞர் முடிவெடுக்கிறார். அழகிரி அழைத்து கொண்டு இரவோடு இரவாக முரசொலிக்கு போய் தமிழ் தான் காரை ஓட்டிக்கிட்டு போகிறார். அப்படி ஏற்பட்டு அவரே பிட் நோட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நைட்டு என்கிட்ட ஃபோனில் பேசுகிறார். நான் வழக்கமாக 9 மணிக்கு தான் கோபாலபுரத்துக்கு போவேன், ஆனால் நாளை காலையில் 8 மணிக்கெலாம் நீ வந்துடணையான்னார். எதுக்காகன்னு சொல்லலை. காரணம் அதை சொல்லி அதுக்கு முன்னாடி என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போகிறான்றதுக்காக சொல்லவில்லை. 9 மணிக்கு காலையில் 8 மணிக்கு போனவுடன் ஒரு அம்பாசிடர் கார், உங்களுக்குலாம் தெரியும், சொந்த காரே கலைஞர் கிடையாது. அப்போது 7 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவருக்கு சொந்தத்தில் கார் கூட கிடையாது. அரசாங்க காரை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். முரசொலி மாறன் ஜெயிலுக்கு போன காரணத்தினால் அவருடைய காரை தலைவர் பயன்படுத்தினார். அந்த காரிலே டிரைவர் லட்சுமணன், ஒரு முரசொலி மாறனுடைய டிரைவர், அவர் டிரைவர், அதுக்கு பக்கத்தில் நான், எனக்கு பக்கத்தில் கலைஞர், பின்னாடி சீட்டில் 5 பேர். விஎம்ஆர் சபாபதி, உடைய மாவட்ட துணை செயலாளராக இருந்த ராமு மனோகரன், பிரகாசம் என்ற வட்ட செயலாளர் இருந்தார். இவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு நாங்கள் சென்சார் ஆஃபீஸுக்கு தான் கலைஞர் போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். அண்ணா மேம்பாலம், என்ன சென்சார் அலுவலகம் சாஸ்திரி பவனில் இருக்குது. அண்ணா மேம்பாலம் வரல கண்டி வண்டியிலே வருகிறோம். நாங்கள் நினச்சி நேராக வண்டி போய் ரைட்டில் திரும்பி நுங்கம்பாக்கம் ஆஃபீஸுக்கு போகணும். அண்ணா மேம்பாலம் வந்த உடனே ரைட்டில் திரும்பியானார் வண்டியை. அண்ணா சாலை வழியாக அப்போ சஃபயர் தேட்டர்னு ஒன்று இருந்தது. சஃபயர் தேட்டருக்கு பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாப்பாக கலைஞர் வந்து பிட் நோட்டீஸை கொடுத்து கொண்டே வந்தார். அண்ணா சிலை அருகிலே போய் நின்று நாங்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்து கொடி பிடித்து கொண்டு, ஜூன் மாதத்தில் எப்படி வெயில் காயுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், கொளுத்துகிற வெயிலில் 1 மணி நேரம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். சென்சாரை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு போராட்டம் நடத்தினார். சென்னையே சம்பித்து விட்டது, அண்ணா சாலையே சம்பித்து விட்டது. பஸ்ஸில் இருந்தவங்களாம் அப்படியே ஆயிரக்கணக்கிலே கூடி விட்டார்கள். காவல்துறையினர் ஓடோடி வந்தார்கள், கைது செய்தார்கள். கலைஞரை ஜீப்பில் அதோட ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்கல, பேக் சீட்டில் ஏற்றினாங்க. 7 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவை. அவரோடு சேர்த்து என்னையும் அழைத்து கொண்டு திருவள்ளிக்கேணி D1 கான்ஸ்டபிள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போய் பெஞ்சில் உட்கார வச்சாங்க. சேரில் கூட உட்கார வைக்கல. அந்த நேரத்தில் உயர் அதிகாரிகள் எல்லாம் வர்றாங்க. சென்னை மாநகரத்துடைய கமிஷனராக அன்றைக்கு இருந்தவர் செந்தாமரைன்னு ஒருத்தர், டிசியாக இருந்தவர் தேவாரம், ராமானுஜம் என்ற ஒருவர் அடிஷ்னல் ஐஜியாக இருந்தவர், அவர் வருகிறார். அந்த ராமானுஜம் யார் என்று கேட்டால் 67 அண்ணாவுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருந்தவர். ஒரு பிற்படுத்தப்பட்ட 3 பேரும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்காக அதுவரையிலே உயர் ஜாதிக்காரன் தான் சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறையில் பெரும் பதவியில் இருந்தார்கள். நம்மவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்று தலைவர் இந்த 3 பேரையும் உட்கார வச்சார். தலைவர் உட்காந்துருக்காரு. நீக்கு
பெஞ்சில் இந்த 3 ஆஃபீஸருங்க திரும்பி கூட பார்க்கல, நேராக உள்ளே போனாங்க. அப்போ தான் தலைவர் சொன்னார் என்கிட்ட, பாத்தியாயா நம்மால் எப்படி போகிறான்னு, இதே ஒரு பாப்பானை கொடுத்துருந்தா குறைஞ்சபட்சம் நன்றி சொல்லிட்டு போயான்னார். அந்த அளவுக்கு ஊண்டாயிட்டார். காரணம் என்னென்னா, பதவி வாங்கி கொண்டு நம்மாலே நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறானே என்ற ஒரு ஆத்திரத்தில் சொன்னார். போகிற 3 பேரும் போய் உட்காண்டாங்க. அடுத்த நிமிடமே 25 வயது மதிக்கத்தக்க காக்கி சட்டையில் ஒரு இளம் பெண் கலைஞருக்கு கப்பன் சாஸ்திரத்தில் கொண்டு வந்து காஃபி கொடுத்தது. அந்த பெண்ணை கலைஞர் அப்படியே ஏறெடுத்து பார்த்தார். பார்த்துட்டு 1 மணி நேரம் வெயிலில் கடுத்து போய் மிகுந்த அந்த மிகவும் சோர்வடைந்து தலைவர் இருப்பதை பார்த்த அந்த பெண் ஓடி போய் ஹோட்டலில் காஃபி வாங்கிட்டு வந்து கையில் கொடுக்குது. அப்போ பார்த்துட்டு தலைவர் கேட்டார், ஏம்மா நாளைக்கு உங்கள் வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்து போடுவோமான்னு. அப்போ அந்த பெண் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இந்த காக்கி சட்டை நீங்கள் கொடுத்த காக்கி சட்டை உங்களுக்கு காப்பி வாங்கி கொடுக்கறதுனால அந்த பதவி போதென்றால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று டிஜிபியாக இருந்தோம் மீஞ்சத்துக்கின்னு போனான், டிசியாக இருந்தோம் மீஞ்சத்துக்கின்னு போனான். நீங்கள் தான் முதலில் 23 பேரை உமன் கான்ஸ்டேபிளை கலைஞர் நியமித்திருக்கிறார். அந்த 23 பேரில் அது ஒன்று. இப்போ தெரியுதா ஏன் பெண்களுக்காக தளபதி எல்லாம் செய்கிறாருன்ட்டு. அப்போ தான் கலைஞர் சொன்னார், இதுதான் ஏன் பெண் உள்ளம் என்று சொன்னார். அந்த காப்பியை குடிச்சிட்டு சொன்னார், நான் அந்த பெண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் டைரெக்டாக அதுக்கு வேலை ஒன்றும் உதவி பண்ணல, நான் போட்ட ஒரு திட்டத்தால் அந்த பெண் காவலர் என்ற ஒன்றை உருவாக்கியதால் அந்த காவலரிலே ஒன்றாக வந்து இது நன்றி சொல்கிறேன்னு சொன்னான். இதாயா பெண் உள்ளம் என்று. இப்போ தெரியுதா மாசு ஏன் கேள்வி கேட்டார்னு. இதான் வரலாறு. பெண்களுக்கு செஞ்சால் மறக்க மாட்டாங்க. இதே நம்ம ஆளுங்க வகையராக்கு செஞ்சுருந்தா என்ன பெருசாக கீழ்ச்சிட்டார் அவருமா, தப்பாக நினச்சிக்காதீங்க. இதே 1000 ரூபாய் மாதமான அவங்க கைக்கு பதில் நம்ம வகையரா கொடுத்துருந்தா என்ன இருக்கும், பாதி அரசாங்கத்துக்கே திருப்பி வந்திருக்கும். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. ஆனால் அந்த பெண்கள் ஒன்று சொல்கிறேன், எங்களுக்கு பெண்களுக்கே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டால், பஸ்ஸில் ட்ரெயினில் இலவசமாக போகிற தகுதி யாருக்கு தெரியுமா? எம்பிகளுக்கு தான், எம்எல்ஏக்கு தான். தமிழ்நாடு பூரா பஸ்ஸில் போகிறதுக்கு எம்பி எம்எல்ஏக்கள் ஃப்ரீயாக எங்கே ஒன்றா போகலாம், கூட ஒருத்தரையும் அழைச்சிட்டு போகலாம். அதே மாதிரி எம்பிகளுக்கு இந்தியா பூரா எங்கே ஒன்றா ரிட்டையர்டு எக்ஸ்எம்பி கூட அது உண்டு, எக்ஸ்எம்எல்ஏ கூட பஸ்ஸில் போகலாம். ஒரு காலத்தில் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மட்டும்தான் பஸ்ஸில் காசு கொடுக்காமல் போனாங்க. ஆனால் ஓட்டு வாங்கி ஜெயிக்காமல் எல்லா பெண்களும் இலவசமாக போக வைத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி தான். அதைத்தான் இன்றைக்கு மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை. இன்றைக்கு நாடு 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியிருக்கிறோம். எப்படிப்பட்ட நெருக்கடியான நேரம், மத்திய சர்க்காரிலிருந்து எந்த விதமான ஆதரவும் கிடையாது. இங்கே நம்ம வரி பணத்தில் ஒருத்தர் நம்ம வீட்டு சோறு தின்னுட்டு சைதாப்பேட்டை தொகுதியில் இவருடைய தொகுதியில் இருக்கிற ராஜ்பவனில் ஒருத்தர் உட்காண்டிருக்கான். பதவி போய் 8 மாதம் ஆகுது. மானம் ஈனம் சூடு சொரணம் இல்லாமல் உட்காந்துட்ருக்கார். ஜட்ஜு கூட 62 வயசு ஆகி அடுத்த நாள் ரிட்டையர் ஆனால் சீட்டில் போய் உட்கார முடியாது. போலீஸ் ஆஃபீஸர் டிஜிபியாக இருந்தால் கூட ரிட்டையர் ஆனால் அடுத்த நாள் கையில் ஒரு 12 பைசா இருந்தால் மார்க்கெட்டில் வந்து கறிமீன் வாங்கணும். ஆனால் இந்த கவர்னர் மாத்திரம் பதவி போய் ஏறத்தாழ 9 மாதம் ஆகுது உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த கவர்னர் கொஞ்சமான தொல்லையாக கொடுத்தார். ஒரு பேரலல் கவர்மெண்ட்டே நடத்தினார். நாம் நிறைவேற்றிய சட்டங்களுக்கெல்லாம் கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னார். இதே வேறு யாராவது இருந்தால் கவர்னர் இடத்துல போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆனால் கலைஞரின் மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நீ என்னடா உன்னையும் பார்ப்பேன் உங்கள் அப்பனையும் பார்ப்பேன், சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது என்று சொல்லி வாதாடி அவர் மட்டுமல்ல இந்தியாவுக்கே உரிமை வாங்கி கொடுத்த தலைவராக தளபதி மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு இருக்கிறார். எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள்
1973 அது வரையில் ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில் குடியரசுத் தலைவர் தான் கொடியேற்றுவாங்க. அது குடியரசு தினமாக இருந்தாலும் சரி, சுதந்திர தினமாக இருந்தாலும் ஏற்றுவாங்க. 73 அம்மையார் அவர்கள் 71 மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் குடியரசுத் தலைவர் ஜனவரி 26 அன்றைக்கு மட்டும் கொடியேற்றுவார், ஆகஸ்ட் 15 பிரதமர் ஏற்றுவார் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தலைவர் பார்த்தார். உடனடியாக இந்திரா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாள் அன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் செங்கோட்டையிலே கொடியேற்றுகிற போது சேஞ்சாஜ் கோட்டையில் நாங்கள் ஏற்றினால் அந்த கொடி என்ன ஏறாமல் போயிடும். ஆகவே பிரதமர் கொடியேற்றுகிற உரிமை பெற்றதைப் போலவே மாநில முதலமைச்சர்களுக்கும் அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டார் இந்திரா காந்தி. லாஜிக்கலாக இந்த கொஸ்டின் கரெக்டு, ஆகவே மரியாதையை நாமளே கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கலைஞருக்கு முதலில் மாநில முதலமைச்சர்கள் ஏற்றலாம் என்று அவர் பெற்றுக் கொடுத்தது தான் இந்தியா பூராவிலும் எல்லா சீஃப் மினிஸ்டர் ஏற்றுறாங்க. எம்ஜிஆரே முதல்ல கொடியேற்றுற போதுக்குள்ள கோட்டையில் இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த கலைஞருக்கு நன்றி சொல்கிறேன்னு தான் சொன்னார். அப்படி செய்த நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞருடைய மகன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்கும் நீ கவர்னர் கையெழுத்து போட்டாலும் ஏன் ஜனாதிபதியே போடலைனாலும் நம்ம சட்டம் நிறைவேற்றலாம் என்ற உரிமையை அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை ஆர்டிகல் 142 என்ற ஒரு பிரிவு சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டு காலத்தில் இதுவரையில் ஆர்டிகல் 142 வாஸ் நாட் இன்வோக்ட். இதுவரையிலே அது பயன்படுத்தப்படவில்லை. முதல் முறையாக அம்பேத்கர் எந்த நோக்கத்துக்காக அந்த ஆர்டிகல் 142 எழுதினாரோ அதன் மூலமாக இந்தியாவுக்கே உரிமை பெற்ற கொடுத்த தலைவர் தான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். நேற்றை முன்தின ஒரு உணர்வு அற்புதமான தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. மும்மொழி திட்டம் மிரட்டிட்டு இருந்தானுங்க. ஹிந்தி படிக்கலைன்னா பணம் கிடைக்காதுன்னா அதை விட ஒரு மாமி அங்கே மேலே உட்காந்துட்டு சொல்லிச்சு தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்ட்டு நிர்மலா சீதாராமன். அந்த அம்மாவே தமிழ் இங்கே படிச்சுட்டு போனதுனால தான் டெல்லியிலேயே அதுக்கு மார்க்கெட்டு, வேறு கிடையாது. அது ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உள்ள ஆளும் கிடையாது, பெரிய எக்கானமிஸ்டும் கிடையாது. ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் இந்த தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கை இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் படித்து விட்டு போனது தான் நிர்மலா சீதாராமன். சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிறது என்று சொன்னால் அதுக்கு இருமொழி கொள்கை ஒரு காரணம். அந்த ஆங்கிலம் பேசுகிற காரணத்தினால்தான் பிஜேபியில் எவனும் இங்கிலீஷ் பேசுகிறோன்னு ஆள் கிடையாது. ஒரே ஒரு ஆள் இருந்தார், வெங்கையா நாயுடு, அவரும் போயிட்டார், பதவி பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துட்டார். ஆனால் காங்கிரஸ் தரப்பிலே பி சிதம்பரம் இருக்கிறார், சிங்வி இருக்கிறார், கபில் சிபல் இருக்கிறார். இப்படி பல வழக்கறிஞர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேச பிஜேபிக்காரங்க இங்கிலீஷில் பேசினார்னா காது கொடுத்து கேட்கவே முடியாது. நாங்கள்லாம் பார்லிமெண்ட்டில் பார்த்தோம். இந்தியை இங்கிலீஷ் மாதிரி பேசுவான், இங்கிலீஷை ஹிந்தி மாதிரி பேசுவான். அது அவர்களுக்குடைய கலை. ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிற ஒரு தகுதி இருந்தது என்ற காரணத்தினால்தான் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி பிறவிக்கு பிறகு ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் அங்கே இல்லை. அதை வைத்துக்கொண்டு என்ன ஆணவமாக பேசினார் நம்ம யார். தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதான். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இந்தியை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு அனுமதியே கொடுக்க முடியாது, உனக்கு உரிமையே கிடையாது. இனிமேல் அந்தந்த மாநிலத்தில் அவர் விரும்புகிற மொழி தான் படிக்கணும், இந்திய படி நீ கம்பல் பண்ணாதே என்று இந்தியாவிற்கே ஒரு புதிய தீர்ப்பை தமிழ்நாட்டின் சார்பாக, தமிழகத்தின் சார்பாக இனிமேல் எவங்கிட்டையும் போய் நம்ம இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைலாம் பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணா காலத்தில் கூட இது நடக்கலை, கலைஞர் காலத்தில் கூட இது நடக்கலை. ஆனால் தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் அண்ணா ஆரம்பித்து விட்ட இந்த இருமொழி கொள்கை இனி தொடர்ந்து தமிழ்நாட்டிலே நீடிக்கும் என்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். இவ்வளவு சிறப்புகள் பெற்றிருக்கிற நம்ம தலைவரை பார்த்து
வந்தவன் போனவன்லாம் பேசுகிறான், நேற்று கட்சி துறக்கெல்லாம் பேசுகிறான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுக ஒரு மோசமான கட்சி. இது யாராவது திட்டிக்கிட்டி பேசி இதுக்கு ஏதாவது துரோகம் பண்ணோன்னு நினச்சா இது ஒரு மாதிரியான கட்சி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த கட்சியை எதிர்த்தவன் திட்டியவன் எவனும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை, நல்லபடியாக செத்ததாகவும் சரித்திரமில்லை. காரணம், இது தியாகத்திலே வளர்ந்த கட்சி. வந்தவன் போனவன் எல்லாம் பிழைப்புக்காக பேசுவான். என்ன பேசுனாங்க? எவ்வளோ பேசி ஜெயலலிதா கடைசியில் காலே காணமே. நான் 70 நாள் அந்த மையார் உள்ளே இருந்தபோது 1 கோடி ரூபாய் இட்லி தோசை தின்னணும் தான் எடப்பாடி கும்பல். இந்தியாவிலேயே ஒரு தலைவி மரணத்துக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் 1 கோடி ரூபாய்க்கு இட்லி தோசை சாப்பிட்ட ஒரே கூட்டம் எடப்பாடி கும்பலை தவிர வேறு யாரும் கிடையாது. ஒரு சாதாரண தெருவில் ஒருத்தர் செத்துக்கிட்டா கூட அன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டோம், அவ்வளோ வருத்தம் இருக்கும். ஆனால் இந்த பயலுக பிச்சைக்கார பையன் தியேட்டரில் டிக்கெட்டு விற்றுவேன், கள்ள டிக்கெட்டை விற்றுவேன். அந்த அம்மாவால் தானே எல்லோரும் வந்தீங்க. குறைஞ்சபட்சம் 70 நாள் சாப்பிடாம செத்தாடா போவீங்க. 1 கோடிக்கு மேலே இட்லி சாப்பிட்டான்னு ஆறுமுகம் கமிஷன் எழுதி வச்சிருக்கு. நாங்கள் சொல்ல, இவங்க போட்ட கமிஷன்லேயே ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்படிப்பட்ட எடப்பாடி இன்றைக்கு நம்மை பார்த்து சவால் விடுகிறார். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. காரணம், இந்த கட்சியில் இருக்கிற கடைசி தொண்டை கூட சோர்வாக இருப்பான். ஆனால் கலைஞர் அடிக்கடி சொல்வார், என் தம்பி தூங்கினால் கும்பகர்ணன், திமுக தொண்டன் தூங்கினா கும்பகர்ணன் மாதிரி இருப்பான், எந்திரித்து நின்றால் இந்திரஜித். இது கலைஞர் சொன்னது. தளபதிக்கு ஒரு ஆபத்து, இந்த ஆட்சிக்கு ஒரு ஆபத்து, கட்சிக்கு ஒரு ஆபத்துன்னா ராஜன் கூப்பிட்றாரா, மாசு கூப்பிட்றாரா, கணபதி கூப்பிட்றாரான்னு பார்க்க மாட்டான். தானாக வந்து ரோட்டில் நிற்கக்கூடிய தொண்டனை பெற்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான்டா 75 வருஷமாக இந்த கட்சி எவனாலும் தொட்டு பார்க்க முடியல. இன்னும் கூட நான் பெருமையாக சொல்வேன், 75 ஆண்டு காலமாக ஒரே சின்னத்தில் போட்டியிடுகிற ஒரே கட்சி இந்தியாவில் திமுகவை தவிர வேறு யாரும் கிடையாது. 57 உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டவங்க இன்னி வரல உதயசூரன் தான்டா கேட்குறோம். மற்றவனுக்கெல்லாம் அந்த பெருமை இருக்குதா? பாஜக என்ன கேட்டுச்சு? ஜனசங்கத்தில் விளக்கில் கேட்டான் முதல்ல, அப்புறம் இன்னைக்கு தாமரை. காங்கிரஸ் காலை மாட்டில் ஆரம்பிச்சது, அப்புறம் ராட்டைக்கு வந்துச்சு, இப்போ கையில் நிற்கிது. நான் வரலாறு தான் சொல்கிறேன், யாரும் இழிவுபடுத்தலை. அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று 1964 வரல ஒரு சின்னத்தில் நின்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க சின்னமும் மாறிச்சு. அதிமுக எம்ஜிஆர் செத்த உடனே ரெட்டையில் போய் ரெட்டைப்புறா, அப்புறம் சேவல் திருப்பி ஒன்றா சேர்ந்துச்சு. ஜெயலலிதா செத்த உடனே தெரு லைட்டு, குக்கரு. இன்னும் இப்போ இவனுக்கு எது என்ன ஆகுமோ தெரியாது, எலெக்ஷன் கமிஷனில் இருக்குது. ஆக எல்லா கட்சியும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, இந்தியா பூராவிலும் ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃப்ரம் 1957 டில் டேட் ரைசிங் சன்ல நிற்கிற ஒரே கட்சி திமுக தான். இந்த கட்சியில் இருக்கிற இன்னைக்கு தொண்டை உதயசூரன் கேட்குறான்னா அவங்க பாட்டும் உதயசூரன் கேட்டிருப்பான், அவங்க அப்பன் கேட்டிருப்பான். இதை கூட இங்கே ஆலப்பாக்கம் சண்முகத்துடைய மகன் இருக்கிறார், அவங்க அப்பா கேட்டிருப்பார், அவங்க தாத்தா கேட்டிருப்பார். இதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெருமை இந்த கட்சியில் இருக்குது. இந்த கட்சியை போய் எவனோ சவால் விட்டு பார்க்குறான் என்று சொன்னால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் ஒரு கருத்து கணிப்பு அக்னி ஏஜென்சி என்ற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அந்த அக்னி நியூஸ் ஏஜென்சி தான் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் எல்லா டிவிக்கும் மோடி காசு கொடுத்து வச்சிட்டு இருந்தார். எல்லா டிவியும் 400 இடம் வந்தோம், 400 இடம் வரோன்னு சொன்னாங்க. அந்த அக்னி டிவி மட்டும்தான் சொன்னான், அப்படியே பிஜேபி ஜெயித்தாலும் தேர் வில் பி அங் பார்லிமெண்ட் ஆர் அ மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று தான் சொன்னான். அவன் சொன்னதான் கரெக்டாச்சு.
அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டின இடத்துலேயே தோத்தாங்க. 400 இடம் ஜெயிப்பேன் என்று சொன்னவர்கள் மைனாரிட்டி. நம்ம பார்த்து ஜெயலலிதா நம்ம ஆட்சி இருக்கும்போது மைனாரிட்டின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி மோடி அரசு மைனாரிட்டி அரசு, மெஜாரிட்டி கிடையாது. சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் நாளை காலையில் நம்ம வண்டியில் ஏறினா இவன் வண்டி பிரேக் டவுன் ஆகிடும். இதுதான் மோடியினுடைய நிலைமை. அந்த கருத்து கணிப்பு சொன்ன அதே ஏஜென்சி தான் நேற்றை முன்தினம் ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது. 53% ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் எம்கே ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட். அதாவது 53% முக ஸ்டாலின் ஆட்சியின் மீது திருப்தியாக இருக்கிறார்கள், நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். 18% ஆர் சாட்டிஸ்ஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட். 18% ஓரளவுக்கு இந்த அரசாங்கத்தால் மீது மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் இருக்கிறார்கள். ஆக 53 18 சேர்த்தா 71%. 71% முக ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 29%. Even that 29% is not against MK Stalin. அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். Even this 29% is not against MK Stalin. இந்த 29% மக்கள் கூட முக ஸ்டாலின் மீது கோபத்தில் இல்லை. ஆங்காங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகள், உள்ளூர் தலைவர்கள் மீது இருக்கிற கோபதாபம் தானே தவிர வேறு அல்ல என்றது கருத்து கணிப்பு. ஆக நம்ம பக்கம் 71 பேர் இருக்கிறாங்க. மீதி இருக்கிற 29 தான் நேற்று கட்சி தோக்கணுமே, முந்தா நேற்று கட்சி தோக்கணுமே, செத்துப்போன கட்சி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வாங்கினா கூட இந்த 29 எவன் எவ்வளோ பங்கு போட்டுக்கிறான்றது அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி. இந்த 8 மாத காலம் வர இருக்கிற தேர்தல் வருகிற பிப்ரவரி மாதமே நோட்டிஃபிகேஷன் இப்போ கடைசி வாரத்தில் வந்துடும். இடையிலே இருப்பது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் ஒரு 15 நாள். அதுக்கு பிறகு மழை வந்துடும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மழை. அதற்கு பிறகு தேர்தலில் சீட்டு கேட்குற வேலை, மற்ற வேலை. ஆக ஒவ்வொரு கழகத்தோடையிலும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எஞ்சி இருக்கிற இந்த 6 மாத காலத்தை நாம் ஆற்றுகிற பணி தளபதி முக ஸ்டாலினை 2வது முறையாக முதலமைச்சராக்குவதற்கு மட்டுமல்ல, 7வது முறையாக திமுக ஆட்சி அமைவதற்கு மட்டுமல்ல, இன்னும் 25 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டை திமுக ஆள்வதற்கு நீங்கள் உழைக்கிற உழைப்பு என்கிற உணர்த்தோடு ஒவ்வொருவரும் பணியாற்றுவோம் என்கிற உறுதிமொழியை இந்த நாளிலே எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.